பாருங்க 3 ஃபிராக்ஷனையும் அடிஷன்ல நான் எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, இது வந்து 3/5ங்கிறது ப்ராப்பர் ஃபிராக்ஷன், 8/7ங்கிறது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், 2 1/6ங்கிறது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இந்த 2 1/6 கூட நம்ம என்ன செய்யலாம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா நம்ம மாத்தலாம். எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இந்த 2ஓட இந்த டினாமினேட்டரை மல்டிபிகேஷன் பண்ணி இந்த 2ஓட 6 மல்டிபிகேஷன் பண்ணி வந்த ஆன்சரை மேல இருக்கிற நியூமரேட்டரோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி 3 ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்து நடுவில் பிளஸ் சிம்பிள் கொடுத்து இதை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திரலாம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 3/5 பிளஸ் 8/7 பிளஸ் இதை வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா நம்ம மாற்றணும். இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாற்றணுங்கிறத இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 × 6 12, 12 + 1 13, 13 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்போ இது வந்து என்னவாயிடுச்சு, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாறிடுச்சு. பாருங்க, இந்த டினாமினேட்டர்லாம் ஒரே மாதிரியா இருக்கான்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி டினாமினேட்டர் கிடையாது. அதே சமயத்துல ஒரே டேபிள்ல டிவைட் ஆகிறதாவும் எதுவுமே இல்லை. அப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியாத டினாமினேட்டரா இருந்ததுன்னா என்ன செய்யணும்னா, இது எல்லாத்தையும் ஒரே டினாமினேட்டரா கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்றேன், கவனிங்க. இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிகேஷன் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்த ஆன்சரை இந்த நம்பரோட மல்டிபிகேஷன் பண்ணிக்கிங்க. 5 × 7 35, 35 × 6 இந்த 6, 6 5s are 30, balance 3, 6 3s are 18, 18 plus 3 21, 210. ஸோ இதை தான் நம்ம ஒரே டினாமினேட்டரை நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம். 5 7s are 35, 35 × 6 210. இது எல்லாத்தையும் மல்டிபிகேஷனா பண்ணி ஒரே டினாமினேட்டரை நம்ம இங்க கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த 210 இங்க இருக்கக்கூடிய ஒரு டினாமினேட்டராலையும் டிவைட் பண்ணி நம்ம மேல போட போறோம். ஃபர்ஸ்ட் 3 எழுதிக்கிங்க, இன்டூ இந்த மாதிரி பிராக்கெட் போட்டா இதுக்கு இன்டூன்னு சொல்லலாம், இது இன்டூன்னு மென்ஷன் பண்ணலாம். இந்த 210 இந்த 5ஆல டிவைட் பண்ண போறோம். 210 டிவைடட் 5, 210 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5th டேபிள்ல 21 எக்ஸாக்டா வராது. 4 5s are 20 வரும். பேலன்ஸ் 1, இந்த 0வை கீழே இப்படி டவுன் பண்ணோம்னா இது 10 ஆயிடும். 2 5s are 10, ரிமைண்டர் 0. இப்போ என்ன கிடைச்சிருக்கு, 42லயே அந்த 42வை இங்க எழுதிக்கிங்க. அடுத்தது இந்த 210 7ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 210 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 21 வந்து 7th டேபிள்ல எக்ஸாக்டா வரும். 3 டைம்ஸ் வரும். 3 7s are 21. இந்த கீழே இந்த 0வை இங்கெல்லாம் கொண்டு போக வேண்டியதுல இங்கேயே சேர்த்துட்டு மேல ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியதுதான். திரும்ப ரீசெக் பண்றதுனா கூட 30 × 7, 7 0 0, 7 3s are 21, 210 எக்ஸாக்டா வந்துருச்சு பாத்தீங்களா. நீங்க ரீசெக் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டு. இந்த பிளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 8 × இந்த 30. அடுத்தது 210 6ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 210 6ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இந்த 2 வந்து 6ல டிவைட் ஆகாது. அப்போ இந்த 1 நம்ம சேர்த்துட்டோம்னா 21 இல்லையா, எக்ஸாக்டா 6th டேபிள்ல 21 வராது. 3 6 are 18, 4 6 are 24. 24ங்கிறது 21 விட அதிகமா இருக்குது. ஸோ அதனால நம்ம 24 எடுக்க முடியாது. அப்போ 3 எடுத்துக்கலாம். 3 6 are 18. செப்பரேட் பண்ணோம்னா இங்க இருந்து பாரோ பண்ணோம்னா இது 11, 11ல இருந்து 8 செப்பரேட் பண்ணோம்னா 3. இந்த 0வை கீழே டவுன் பண்ணோம்னா இது 30 ஆயிடும். 5 6 are 30, ரிமைண்டர் 0. அடுத்தது இந்த பிளஸ் இங்க எழுதிட்டு இப்போ இந்த 13 இன்டூ இந்த 35. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 × 42, 3 2s are 6, 3 4s are 12, 126 plus 8 0 0, 8 3s are 24, 240. அடுத்தது இந்த பிளஸ் இது ரெண்டையும் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கனால இது தனியா போட்டுக்கலாம். 3 5s are 15, balance 1, 3 3s are 9, 9 plus 1 10, 1 5s are 5, 1 3s are 3, 5 5 4, 455, 455 இங்க எழுதிக்கிங்க. டிவைடட் பை இந்த 210 அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்தது இந்த நம்பர்ஸ் எல்லாமே இது பிளஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா 821/210, இந்த 210 அப்படி எழுதிக்கிங்க. இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்த ஆன்சர். சில டைம்ல இந்த மாதிரி 3 ஃபிராக்ஷன்ஸையும் ஒன்னா கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சம்ஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வருது. ஸோ நல்லா நீங்க கவனமா பாத்துக்கோங்க.
இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது வீடியோஸ் போகணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.